அனைவருக்கும் வணக்கம். நாட்டை உலுக்கிய ஊழல் விவகாரங்கள் வேடிக்கை பார்ப்பது ஏன்? கிராக்கானுக்கு டாக்டர் ராமசாமி கேள்வி. இரட்டை மாடி வீடு வாங்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தும் கிராக்கான் தலைவர்கள் ஏன் மிகப்பெரிய ஊழல் விவகாரங்கள் தொடர்பாக மௌனம் சாதிக்கின்றனர் என்று பினாங்கு துணை முதல்வர் பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி கேள்வி எழுப்பினார். பினாங்கில் உள்ள இரட்டை மாடி வீட்டை 28 லட்சம் வெள்ளிக்கு குறைந்த விலையில் வாங்கியதன் மூலம் முதல்வர் லிம் குவான் ஹெங் ஊழல் புரிந்துவிட்டார் என்று கிராக்கான் தலைவர்கள் கூறுகின்றனர். இரட்டை மாடி வீடு விவகாரம் மட்டுமல்ல, தாமான் மங்கீஸில் துண்டு நிலம் விற்கப்பட்டதில் ஊழல் நிகழ்ந்திருக்கிறது என்றும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஆனால் ONMDB ஊழல் விவகாரம் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜிப் துன் ரசாக்கிற்கு வழங்கப்பட்டிருக்கும் 260 கோடி வெள்ளி நன்கொடை பணம் போன்ற விவகாரங்கள் தொடர்பாக விசாரணை நடத்தும்படி வலியுறுத்தும் தைரியம் கிராக்கான் தலைவர்களுக்கு இருக்கிறதா என்றும் டாக்டர் ராமசாமி சவால் விடுத்தார். இந்த 2 ஊழல் விவகாரங்கள் தொடர்பாக மீண்டும் ஒளிவு மறைவின்றி விசாரணை நடத்தும்படி மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தை கிராக்கான் தலைவர்கள் வலியுறுத்துவார்களா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். துணை அமைச்சர்களின் உத்தரவாதம் ஈடுபடவில்லை. மக்கள் ஆவேசம். போர்க்களமான சிராஸ் தமிழ் பள்ளி வளாகம். சிராஸ் தமிழ் பள்ளியையொட்டி கட்டப்படும் 27 மாடி கட்டட நிர்மாணிப்பு தற்காலிகமாக நிறுத்தப்படும் என்றும் 2 துணை அமைச்சர்கள் உத்தரவாதம் அளித்த போதிலும் அவர்கள் பேச்சை பொருட்படுத்தாமல் மேம்பாட்டாளர்கள் தொடர்ந்து பூமி வேலையை தொடங்கியதால் நூற்றுக்கணக்கான மக்கள் ஆவேசத்தில் பொங்கி எழுந்ததைத் தொடர்ந்து அவ்விடம் நேற்று போர்க்களமானது. நேற்று பிற்பகல் நடைபெற்ற போராட்டத்தில் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தினர், வாரிய குழுவினர், 20க்கும் மேற்பட்ட பொது இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள், மாயிகாவின் பிரதிநிதிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். நாம் கணக்கை சரிபார்க்க வருகிறீர்களா? டத்தோ சரவணன் சவால். நாம் அறவாரியம் குறித்து குற்றஞ்சாட்டும் செர்டாங் ஐசிகா நாடாளுமன்ற உறுப்பினர் ஒங் கியான் மிங் நாம் அலுவலகத்திற்கு வர வேண்டும், அதன் கணக்குகளை சரிபார்க்க வேண்டும், எல்லாம் ஒழுங்காக நடப்பது அப்போது தெரிந்துவிடும் என்று இளைஞர் விளையாட்டுத்துறை துணை அமைச்சர் டத்தோ எம் சரவணன் கூறினார். இத்துடன் உங்களிடம் விடைபெறுவது ஒற்றன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம்.